ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இந்த வீடியோவில் வந்துட்டு எனக்கு தோன்ற விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேபி தப்பாகவும் இருக்கலாம், இல்லை சரியாகவும் இருக்கலாம். தயவு செஞ்சு ஆப்போசிட்டாக கமெண்ட் மட்டும் பண்ணாதீங்க. என்ன அப்படின்னா, நான் இப்போ நோவல் வந்துட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்களை வந்து நான் நோட் பண்ண ஆரம்பிக்கிறேன். முக்கியமாக கடவுள், மெடிடேஷன், மேனிஃபெஸ்டேஷன் நிறைய விஷயங்கள் வந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். இதில் வந்துட்டு நான் வந்து போன வருஷம் பார்த்துட்டு தான் இருந்தேன். போன வருஷம் பார்த்தேன், அதுக்கு முந்தின வருஷம் பார்த்தேன், 2021 கூட நான் பார்த்துட்டு இருந்தேன். மேனிஃபெஸ்டேஷன் என்ன, த லா ஆஃப் அட்ராக்ஷனை என்ன, த சீக்ரெட் புக்கை பற்றி நிறைய வீடியோ பார்த்துருப்பேன். அப்போல்லாம் எனக்கு நிறைய விஷயம் சுத்தமாக புரியல அந்த ஒரு ஏஜில், அந்த ஒரு நாலேஜில். அதை வந்துட்டு எப்பயாவது வருஷத்தில் வந்துட்டு ஒரு 4-5 வீடியோ வந்து பார்த்தா தான் உண்டு. நான் மோஸ்ட்டாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ன, மேனிஃபெஸ்டேஷன் என்னன்னு எனக்கு தெரியவும் தெரியாது. பட் இப்போ இந்த லாஸ்ட் ஒரு 2 monthஸாக பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ நோஃபேபிள் வந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறையாவே நம்மளுக்கு வந்து கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்குது. ஈவன் அது வந்து ஒரு பாலிடிக்ஸ் வீடியோவாக இருக்குது, ஓகேங்களா? அந்த வீடியோ பார்க்கும்போது சம்மந்தமே இல்லாமல் கடவுள்னா என்ன, நம்மளை எப்படி ஏமாற்றி வச்சுருக்காங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் ஓப்பனாக பேசியிருந்தாங்க. ஸோ கடவுள்லாம் என்ன நம்ம தேடி பார்த்தா கூட அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடைக்காது நம்மளுக்கு. பட் அந்த ஒரு பாலிடிக்ஸ் வீடியோவில் கடவுள்லாம் யாருன்ற மாதிரி பேசியிருப்பாங்க. அது கேட்கும்போது நான் ஐ ஓப்பனிங்காக இருந்தது. முக்கியமாக நம்ம இந்தியாவில் பிறந்து வளர்ந்தவங்கன்னு நம்பக்கூடிய சிவன், பார்வதி, அவங்களுடைய மகன்கள் ஆன முருகர், விநாயகர் வந்துட்டு இருக்காங்க இல்லையா? நான் சின்ன வயசாக இருக்கும்போது விநாயகர்னு ஒரு கடவுள் இருக்கிறாரு, அவருக்கு எலின்னு ஒரு வாகனம் இருக்குது, அவர் நிறைய சேட்டைகள் பண்ணுவார், நம்ம கதைகள் கேட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். அதே முருகர்னா யார், முருகர் எப்படிப்பட்ட ஆள், அவர் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு, மாதிரி நிறைய கதைகளை கேட்டிருக்கேன். அவங்க எங்கே பிறந்தாங்க, அவங்க என்ன பண்ணாங்கன்ற மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். நான் சுட்டி டிவியில், சன் டிவியில், விஜய் டிவியில் பார்த்துருக்கேன். அப்புறம் சிவன்னா யார், பார்வதினா என்னன்ற மாதிரிலாம் நிறைய படித்தும் இருக்கேன். பட் இப்போ தான் எனக்கு தெரிய வருது, இது எல்லாமே வந்து ஜஸ்ட் ஒரு கதைகள், அது உண்மை கிடையாது, அது உண்மையான வரலாறும் கிடையாதுன்ற மாதிரி சொல்லப்படுது. என்னன்னா சிவனுக்கும் முருகருக்கும் விநாயகருக்கும் வந்துட்டு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லப்படுது. ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. ஸோ நம்மளுடைய யானை கடவுளான விநாயகர் இருக்கார் இல்லையா, அவர் கடவுளே கிடையாது அப்படின்றாங்க. என்னப்பா சொல்கிறீங்க, கடவுளே கிடையாதா? நான் அவரை வச்சு நிறைய படங்கள் பார்த்துருக்கேன்னு நினச்சேன். பட் விநாயகர் அப்படின்றது ஒரு தத்துவமாக, தமிழ் மக்கள் எப்படி வாழணும், அறிவார்ந்து வாழணும் சொல்லப்படுது தத்துவமாக. ஸோ யானை அப்படின்றது ஒரு அறிவார்ந்த விலகு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அப்படி கடவுளே இங்கே இல்லைன்றாங்க. நம்ம ஒரு கதை கேள்விப்பட்டுறோம். பார்வதி வந்து குளிக்க போகிறதுக்கு முன்னாடி அவங்க வந்துட்டு ஒரு மனுஷனை செய்வாங்க இல்லையா, மனுஷ குழந்தைய செய்வாங்க. அந்த குழந்தைகிட்ட சொல்லுவாங்க, நான் குளிச்சுட்டு வர வரைக்கும் என்னை வந்து நீ தான் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகிட்ட சொல்லுவாங்க. அந்த குழந்தையும் போயிட்டு வீட்டு வெளியே நின்றுக்கிட்டு பாதுகாத்துட்டு இருக்கோம். அப்போது சிவன் வந்து வீட்டுக்கு வருவார். அப்போது அந்த சின்ன பையன் வந்துட்டு பாலகணேசனை வந்துட்டு உள்ள விட மாட்டேன்னு அவர் கோவப்பட்டு கழுத்தை வந்து வெட்டிடுவார். உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான் இல்லையா? அந்த தலையை ஒன்றா வச்சு பழையபடி ஆக்க முடியும் இல்லையா? பட் அந்த தலை காணாமல் போயிடும். அப்போது அந்த காட்டுல திரிஞ்சு சுற்றி ஒரு யானை மட்டும் இருக்கும். அந்த யானையோடைய கழுத்தை வெட்டிட்டு வருவாங்க. அதுக்கு என்ன ஒரு கதை சொன்னாங்கன்னா, எல்லாம் சின்ன சின்ன விலங்குகளும் மான் அவனுடைய அம்மா கூட இருக்கும். ஸோ அம்மாவையும் பையனும் பிரிக்கக்கூடாது சொல்லிட்டு மாதிரி சொல்லுவாங்க. அப்போது அந்த சின்ன யானை மட்டும் அவங்க அம்மா கூட இல்லாத மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த யானையை கழுத்தை வெட்டிட்டு வந்துட்டு இந்த பாலகணேசன் தலைக்கு வச்சிருவாங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த பையனுக்கு வந்துட்டு யானை தலை வந்து சொல்லுவாங்க. இதை நம்ம நம்பியிருப்போம். பட் இது வந்து பாசிபிளா, உண்மையான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது, இப்படி தான் கதை நடந்து சொல்லப்படுது. பட் தமிழ் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படியே ஒரு கடவுளே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இந்த பக்கம் வாங்க. சரி, சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்த பையன் தான் வந்துட்டு முருகர் சொல்கிறாங்க இல்லையா? அதுவுமே இல்லையா. அவர் வந்துட்டு சிவனுடைய தத்துவங்களையும் கோட்பாடுகளையும் ஃபாலோ பண்ணாராம். அதனால தான் சிவனை வந்துட்டு முருகர் வந்து தன்னுடைய குருவாக ஏற்றுக்கிட்டாராம். ஸோ இதுதான் மருவி சிவனுடைய பையன் அப்படின்னு வந்து மாறிடுச்சான். பட் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா சிவனுக்கும் முருகருக்கும் எந்த விதமான சம்மந்தமே கிடையாதுன்னு சொல்லப்படுது. சிவனுடைய நெத்தி கண்ணிலேருந்து பிறந்தவர் தான் முருகர் சொல்லுவாங்க. பிறக்கும்போது 6 குழந்தைங்க வந்து பிறந்திருப்பாங்க. ஸோ அந்த 6 குழந்தைய 6 லேடிஸ் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த 6 குழந்தைய கட்டி அவணைக்கும் போது அந்த 6 குழந்தை ஒரே குழந்தை மாறிடுச்சு சொல்லுவாங்க. 6 முகம் படைத்த முருகன் சொல்லுவாங்க. ஸோ முருகருக்கு 6 முகம் சொல்லுவாங்க. பட் அப்படி கிடையாது, அவருடைய சிம்பிளை தான் 6 முகம் இருக்கு சொல்கிறாங்க. அதாவது முருகர் வந்து 6 முகம் கிடையாதுங்க. அவருடைய கொடியில் வந்துட்டு 6 முக்கோணம் இருக்கும். அந்த 6 முக்கோணத்தை தான் 6 முகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஓம் சரவண பவன் வரும். இதே சிம்பிள் தான் இஸ்ரேலோடைய கொடியில் வந்து வச்சுருப்பாங்க. ஓகே, அதெல்லாம் விடுங்க. இந்தியாவில் கடவுள் வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று வைஷ்ணவம், இன்னொன்று சைவம். இந்த வைஷ்ணவம் பார்த்தீங்கன்னா விஷ்ணு, ராமர், கிருஷ்ணர் இந்த மாதிரி கடவுள் இருப்பாங்க. இவங்க எல்லாமே மோஸ்ட்லி நார்த் இந்தியாவில் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய கடவுள் இருப்பாங்க.
பட் இந்த சைவம் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்மளுடைய கடவுள் முருகர், சிவன் கடவுள், இந்த மாதிரி கடவுள் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் பிரிக்கிறாங்க கடவுளையே. நம்ம தமிழ்நாட்டில் நம்ம ஃபாலோ பண்ணுறது வந்து சைவம், நார்த் இந்தியாவில் ஃபாலோ பண்ணுறது வைஷ்ணவம். இது மோஸ்ட்லி அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க ரொம்ப தீவிரமாக ஃபாலோ பண்ணுவாங்க. முருகர், சிவன் அவங்க வந்து மோஸ்ட்லி கண்டுக்க மாட்டாங்க நார்த் இந்தியாவில். ரேஸ்மன் மணி பிரதர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, சிவம் அப்படின்றது ஒரு நிலையா, அது வந்து கடவுள் கிடையாது அப்படின்னு அவர் சொல்ல வராரு. அண்டு சிவம் கூட சக்தி சேரும் போது தான் அதுக்கு வந்து பவர் கிடைக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ சக்தி என்றது யார்? அவங்க ஒய்ஃபு. சிவம் அப்படின்றது அவங்க ஹஸ்பண்ட் இல்லையா? 2 பேரும் சேரும் போது தான் பவர் கிடைக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். ஜில்லா படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மோகன்லாலுக்கும் விஜய்க்கு வந்து பேர் வச்சுருப்பாங்க சிவம் சக்தின்னு. அப்போ மோகன்லால் சொல்லுவார், இந்த சிவம் இல்லாமல் சக்தி இல்லைன்னுவாங்க. அப்போ விஜய் என்ன சொல்லுவார், சக்தி இல்லாமல் யாருமே கிடையாது அப்படின்னுவார். ஸோ சக்தி தான் அந்த பவர். சிவனாகவே இருந்தாலுமே சக்தி இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி தான் அங்கே குறிப்பிட்றாங்க. ஸோ உண்மையாகவே சிவன் இருந்தாரா, பார்வதி இருந்தாங்களான்னு தெரியாது. பட் சிவம் அப்படின்றது ஒரு தன்மை, சக்தின்றது ஒரு எனர்ஜி, அது ஒரு பவர். ரெண்டும் சேரும் போது தான் எல்லாமே நடக்குதுன்ற மாதிரி ரேஸ்மன் மணிவதர் சொல்லியிருந்தார். ஸோ இந்த மாதிரி நான் நோஃபபில் வரும்போது நிறைய விஷயங்களை வந்து பார்க்க முடியுது. சிவன் வேற, சக்தி வேற, முருகர் வேற, பிள்ளையார் வேற. பிள்ளையார் வந்து கடவுளே கிடையாதுன்றாங்க. ஸோ முருகர் அப்படின்றது வந்து ஒரு கிங், ஒரு ராஜா, அறிவார்ந்த ராஜா. அவர் தான் வந்துட்டு இந்த கேஸ் பலூன் இருக்கு இல்லையா, ஹாட் ஏர் பலூன், அது கண்டுபிடிச்சது. அப்புறம் வந்து இந்த ஏத்தில் வந்துட்டு இந்த லாட்டிடியூடு லாங்கிடியூடு சொல்லிட்டு கட்டமாக பிரிச்சிருப்பாங்க இல்லையா, அது வந்துட்டு இவ்வளோ மைல் இருக்கும், அவ்வளோ மைலுக்கும் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வந்துட்டு முருகருடைய வாகனம் சொல்லுவாங்க. அவர் வந்து முருகர் மயில் ஏறி போனாலும் சொல்லுவாங்க, உலகத்தை சுற்றி வந்தால் சொல்லுவாங்க இல்லையா. அதாவது இது எங்கேருந்து நான் எடுத்தேன் அப்படின்னா, தமிழ் சிந்தனை பேரவை அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. 5ஆம் தமிழர் சங்கம் யூடியூப் சேனல் இருக்குது. அவங்க எல்லாம் ஒரே டீம் தான். அதில் வந்து பாண்டியன் ஐயான்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் நிறைய ஆய்வுகள் செஞ்சு நிறைய விஷயம் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அவர் கண்டுபிடிச்ச ஆய்வுகள் தான் இதில் ஒன்று. முருகர் அப்படின்றது வந்து இந்த ஹாட் ஏர் பலூனில் வந்து இந்த உலகத்தையே சுற்றி வந்து இந்த உலகம் வந்து எவ்வளோ பெரியது, அதை வந்து லாட்டிடியூட் லாங்கிடியூடில் பிரிச்சிருக்கு. மைல் கணக்கில் வந்து அளவு எடுத்திருப்பார். அந்த மயிலில் தான் வந்துட்டு முருகர் வந்துட்டு மயில் மேலே பயணம் பண்ணார் மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி முருகர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் கண்டுபிடிச்சிருக்காரு. இதை மறைக்கிற ரீதியாக தான் வந்துட்டு இந்த யூதர்கள் வந்துட்டு நிறைய விஷயம் பொய்யான கதைகளை வந்து கட்டி அமைச்சிருக்காங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவர் பாண்டியன் ஐயா வந்து சொல்லியிருப்பார். இதில் வந்து எந்த ஒரு முடிவும் நம்மளை பண்ண முடியாது. ஏன்னா இது உலகம் சயின்டிஃபிக்காக இதை ப்ரூவும் பண்ண முடியாது. இதை நம்புறதும் நம்பாமல் இருக்கிறதும் அவங்கவுங்க இஷ்டமும் கூட. ஸோ ஃபைனலி என்ன சொல்ல வர அப்படின்னா, இங்கே கடவுள் இருந்தாங்களா இல்லையா அப்படின்னு நம்மளுக்கு சுத்தமாக தெரியவே போகிறது கிடையாது. அதை சயின்டிஃபிக்காக ப்ரூவும் பண்ண முடியாது. என்னுடைய அப்பா பேர் எனக்கு தெரியும், அவருடைய அப்பா பேர் எனக்கு தெரியும். பட் அவருடைய தாத்தா பேர் எனக்கு தெரியுமா? தெரியாது. அவருடைய தாத்தா பேர் எனக்கு தெரியுமா? தெரியாது. எங்கள் பாட்டி பேர் எனக்கு தெரியும், எங்கள் பாட்டி அம்மா பேர் தெரியுமா? தெரியாது. அவனுடைய அம்மா பேர் தெரியுமா? தெரியாது. ஸோ நமக்கு மேலே இருந்தவங்களுடைய ஜென்ரேஷன் நமக்கு தெரியாமல் இருக்குது. நம்ம அப்பாவுக்கு மேலே அப்பா, அவ்வளோதான் நமக்கு தெரியுமே. ஸோ பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களுடைய கதையில் நம்ம சுத்தமாக தெரிய போகிறது கிடையாது. நம்ம பார்க்குறது கேட்குறது எல்லாமே கற்பனையாகவும் இருக்கலாம் இல்லையா. முருகர் வாழ்ந்ததுக்கான அடையாளமும் கிடையாது, சிவன் வாழ்ந்த அடையாளமும் கிடையாது. எல்லாமே ஒரு நம்பிக்கை. அது வந்து இத்தனை ஜென்ரேஷனை கடந்து நம்ம கிட்ட வந்துருக்குதுன்னா, ஸோ சிவன், பார்வதி, விஷ்ணு, அப்புறம் யார் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. இவங்க பேரெல்லாம், இவங்க கதைகள் எல்லாம் நம்மளுக்கு தெரிய வருது அப்படின்னா அது ஒரு பவர் இருக்க தான் செய்யுது. எனக்கு வந்து நார்த் இந்தியனு, முஸ்லீமு, கிறிஸ்டினு இவங்கள பார்த்தா பெருசாக தெரியாது. நம்ம பிறந்து வளர்ந்து எல்லாமே தமிழ்நாட்டில் தான். ஸோ ராமர், விஷ்ணு, அவங்க தம்பி இவங்களே நம்ம தெரிய போகிறது கிடையாது. அவங்க பின்னாடி நிறைய பேடான ஸ்டோரிஸுமே இருக்குது. இந்த ராமர், லக்ஷ்மணன், விஷ்ணு, ராமாயணம் போர் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியவும் போகிறது கிடையாது. இது வந்து உண்மை நடந்ததாகவும் நம்மளுக்கு தெரிய போதும் கிடையாது. என்ன கதைன்னா, ராமர் லக்ஷ்மணன் அவங்க ஒய்ஃபு சீத்தை அவரை வந்து கடத்தி கொண்டு போன ராவணன் இலங்கையில் கடத்தி கொண்டு போனார். ஸோ ராமர், லக்ஷ்மணன், அனுமானும் வானரப்படையை கூட்டிக்கிட்டு இங்கிருந்து ராமர் பாலம் கட்டி இலங்கைக்கு போய் போரிட்டு அங்கே வந்து ஜெயிச்சதாக சொல்லப்படுது. பட் தமிழர் சிந்தனை பேரவை அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இங்கேருந்து அங்கே போய் அவங்க தோற்று போயிட்டாங்க. அங்கிருந்து அனுமானுடைய படைகளும் வந்துட்டு தப்பிச்சு எகிப்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. எகிப்தில் போய் அங்கே தஞ்சம் புகுந்தாங்கன்னு சொல்லப்படுது. ஸோ ராமர், லக்ஷ்மணன் கதையில் நிறையா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம டீப்பாக போத்தாவில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 5ஆம் தமிழர் சங்கம் அண்டு தமிழர் சிந்தனை பேரவை அப்படின்னு யூடியூப் சேனல் போய் பார்த்தீங்கன்னா ராமர், லக்ஷ்மணன் பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபைனலாக கன்க்ளூஷன் நான் ஒன்று வரேன். என்ன அப்படின்னா, கடவுள் இருந்தாங்களா இல்லையா நம்ம தெரிய போகிறது கிடையாது. ஸோ நம்ம நம்பிக்கை என்னன்னா, முருகர் அப்படின்ற ஒருத்தர் இருந்திருக்காரு.
அவர் வந்து ஒரு பெரிய மன்னர், அறிவார்ந்த ஒரு தமிழர், தமிழ் கடவுள் முருகர் இல்லையா? அவர் வந்து மக்களுக்கு நிறைய நல்லது செஞ்சுருக்காரு. அவர் ஒளி உடல் அடைஞ்சி இந்த உலகத்துக்குள்ள இருக்காரு. நம்ம அவரை வந்து கும்பிட்டோம் அப்படின்னா, நம்ம அவர் வழிபட்டோம் அப்படின்னா நம்மளை பாதுகாப்பாரு, நம்மளுக்கு எதெல்லாம் தேவையோ அதை பண்ணி கொடுப்பாரு. சிவன் வந்து ஒரு ஆதி கடவுள், எல்லாத்துக்கும் முன்னாடியும் இருந்தவர், எல்லாத்துக்கும் அப்புறம் இருக்க போறவர் தான் சிவன். ஒரு ஆதி கடவுள் மலை பகுதியில் வாழ்ந்ததாக சொல்லப்படுது. அவரும் பாறையர்னு சொல்லப்படுறாங்க. இமயமலை தான் அவங்க வாழ்ந்தாங்கன்னு சொல்லப்படுது. பட் அதெல்லாம் போய் அவங்க தமிழ்நாட்டில் தான் வாழ்ந்திருக்காங்க. ஓகேங்களா? மகாபாரத போர் இருக்கு இல்லையா, கிருஷ்ணர் பாண்டவர்கள் அவங்களாம் இருக்காங்க இல்லையா, கர்ணருங்கெல்லாம், அவங்களுடைய போர் மகாபாரத போருமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நடந்துதான் அப்படின்னு அதை யூடியூப்ல சொல்லியிருக்காங்க. எல்லாம் நம்பல, பட் அவர் ரொம்ப ஆய்வு பண்ணி அவர் சொல்றாரு. ஓகே, ஸோ சிவன் அப்படின்றது ஒரு தன்மை, சக்தி சேரும் போது அது வேலை செய்யுது. அது வந்து ஒரு கோட்பாடு, அதுக்கு வந்து உருவகப்படுத்தி சிவன் பார்வதி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சொல்லப்படுது. ஓகேங்களா? முருகர் அப்படின்றது வந்து 5000 வருஷம் முன்னாடி வாழ்ந்த ஒரு தமிழ் கடவுள். அவர் வந்து ஒளி உடல் பெற்று இல்லை அவங்க வந்து ஜீவ சமாதி அடைஞ்சிருப்பாங்க. அவங்களுடைய கான்சியஸ்னஸ் வந்து இங்கே சுற்றி தான் இருக்கும். நம்ம தியானம் பண்ணும் போது முருகரையும் சிவனையும் இல்லை உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை நம்ம வந்து வேண்டி கும்பிட்டோம் அப்படின்னா அவங்க நம்மளுக்கு வழி காட்டுவாங்க அப்படின்னு நம்பப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த வீடியோ வந்து ஒன்றும் முடிக்கலை, நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த மெடிடேஷனு, சப்கான்ஷியஸ் மைண்டு, லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன் எல்லாம் பற்றி நம்ம வேற ஒரு வீடியோவில் பேசலாம். ஓகேங்களா? அன்டில் ஸ்டே டியூன்ட், பை.